ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் டாடி பாயும் ஏற்காடுக்கு போக போகிறோம். அங்கே ஜில்லுன்னு இருக்கும், எப்படி இருக்க போதோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏற்காடு வந்தால் 14 பிளேஸ் பார்க்கலாம். சேம் லேக் ஊட்டி தான். நாங்கள் மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். ஏற்காடு வந்தப்போ நைட் ஆகிட்டு. ரோடு தான் கொஞ்சம் ஒரு வண்டி ஆப்போசிட் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி கிளைமேட் ஜில்லுன்னு இருந்து ரொம்ப குளிர்ந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்து, பயங்கர கூலாக இருந்து, தணுப்பு அப்போ செமையாக இருந்து, பனி எல்லாம் இறங்கி இருந்து. பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. ரூம்ஸும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த ரூமு தான் செலக்ட் பண்ணோம். மகளுக்கு இந்த ரூமு தான் பிடிச்சி அந்த ரூமையும் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த அண்ணா தான் செலக்ட் பண்ணி தந்தாங்க. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் உடனே கிளியர் பண்ணி தந்துட்டாங்க. மக ஒரே சேட்டை. இங்கே பார்த்தீங்களா, ஒரே ஃபன்னும். ரூம் பரவாயில்லை, நல்லா இருக்குது. டிவி எல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. நீங்களும் ஃபேமிலியை கிளம்பி வாருங்க. அப்புறம் மார்னிங் இதாக கிளம்பிட்டோம். மார்னிங் அங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பி இதாக போனோம். 20 ஹேர் பென்ஸ் உண்டு, 20 ஹேர் பின் உண்டு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். வண்டி திரும்பக்கு பயங்கர கஷ்டம். இதை பார்த்தீங்களோ, மெதுவாக தான் போகணும். ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு. பார்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்புது. இயற்கையெல்லாம் நல்லா இருக்கும். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு கொள்ளலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மகளுக்கு சேட்டையை பாருங்க, ஒரே சேட்டை தான். அப்புறம் இதாக இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட். நீங்கள் போகும்போது வலது சைடில் இந்த மேப் வந்துடும், எந்தெந்த இடம் போகலான்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துட்டு எந்த இடம்னு சொல்லி சூஸ் பண்ணி போகலாம். இதை நீங்கள் பார்த்ததும் அடுத்து ஒரு 500 மீட்ரு கூட இல்லை, போனதும் ரவுண்டானா வந்துடும். இதை ரவுண்டானா வந்தாச்சு. இதுதான் அந்த ஏற்காடு ஜென்ஸ் ரவுண்டானா. அதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணி எங்கே வேணும்னாலும் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.